ஒரு ஹாய் சொல்லிடுங்க சார் ஃபர்ஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய சந்தோஷத்தை நானும் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த டாக்டர் ஏசி சண்முகம் சார் அவருக்கு நன்றி. தேங்க்யூ வருண் சார், தேங்க்யூ மதன்னா, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. சச் அ வண்டர்ஃபுல் மூமெண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இவ்வளோ பேரை பார்க்கறதுக்கு. அதனால் டான்ஸ் உங்களோட ஃபேஷன் வாக், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஓவர் பார்ட்டிசிபேட்டட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. வாழ்க்கையிலே மிக அருமையான ஒரு டைம் பீரியட்னா இந்த காலேஜ் டைம் பீரியட் தான். ஏன்னா இந்த இடத்துல நானும் தாண்டி தான் வந்தேன். காலேஜில் இருக்கப்போ எப்படா முடிவு இருக்கும், ஃபைனல் இயர்ஸ் கேட்டு பாருங்கள், ஐயோ முடிச்சிடக்கூடாதுன்னு இருக்கும். அந்த மாதிரி காலேஜில் மட்டும்தான் நடக்கும். ஸோ ஹாவ் ஃபன் வைல் ஹியர். ஏன்னா வெளியில் இருக்கிற உலகம் வந்து ரொம்ப ரியலாக ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். பட் திஸ் இஸ் அ மேஜிக்கல் வேர்ல்ட். இங்கே இருக்கும் பொழுது நிறைய நண்பர்களை சேர்த்துங்க, சந்தோஷமாக இருங்க. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் என்டேவர்ஸ். உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ஒரே ஒரு விஷயம் சார் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா சார், நீங்கள் வந்து இப்போ ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாம் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹைப்டாக இருக்காங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. யூ ஸ்டார்டட் ஃப்ரம் மியூசிக், அப்புறம் ஒரு ஆக்டர் டைரக்டர்னு ஆரம்பிச்சு இப்போது பிஹெச்டி முடிச்சு டாக்டர் ஆதியாக இருக்கீங்க. எப்படி இந்த டிரான்சிஷன், எதுக்காக இது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது என் வேலை, என்னோட பேஷன் மியூசிக் இதெல்லாம். பட் எந்த வேலையில் இருந்தாலும் என்ன தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ புரியும், நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் அடிப்படையாக இருக்கக்கூடியது, அதாவது உங்களோட கனவை தவிர்த்து தான் உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். தட் இஸ் அ மஸ்ட். அது மட்டுமே உங்கள் வாழ்க்கை நிறைவுள்ளதாக ஆகும். ஆனால் எந்த கனவை நோக்கி ஓடினாலும் அதற்கு அடித்தளம் உங்களுடைய படிப்பு. அதை கண்டிப்பாக வந்து உங்கள் படிப்பை வந்து ரொம்ப கவனமாக, படிக்கும் காலத்தில் ரொம்ப கவனமாக படிங்க. நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ தான் டாக்டரேட் முடித்தேன். தொடர்ந்து டீல் பண்ணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ கல்விங்கிறது வந்து என்ன தான் நம்ம வந்து இப்போ எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சக்ஸஸ்ங்கிறது ஒரு மெஷர் தான். இட்ஸ் ரிலேட்டிவ் டேர்ம். த ரியல் சக்ஸஸ் லைஸ் இன் நாலேஜ் அண்ட் பீயிங் அட் பீஸ் வித் யுவர் செல்ஃப். ஸோ அதனால் ரொம்ப பேசி நான் போர் அடிக்க விரும்பலை. பட் பாட்டம் லைனாக எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் படிக்கிறத மட்டும் நிறுத்திடாதீங்க. அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட் யூ. ஆதி ப்ரோ, டிவியில் நிறைய கேள்வி கேட்டீங்க, நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க. ஆமாம், 2 கேள்வி. இப்போ லைவாகவே நான் ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணுறேன். நான் கேட்குற கேள்விக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ணுங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு சொன்னாலும் சொன்னீங்க. பசங்களாம் டிஷர்ட் வாங்கி போட்டு பயங்கர மோட்டிவேஷனாக போயிட்டு இருக்காங்க. உங்கள் லைஃப்பில் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்குன ஒரு மூமெண்ட் என்ன மூமெண்ட்? தெரியல, ஒவ்வொரு நாளும் அப்படி தான் இருக்குது எனக்கு. ஒவ்வொரு நாளும் மீசைய முறுக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப பொறிச்செலவு, பெரிய படம், இதெல்லாம் எடுக்க முடியாது. நாங்கள் சரி வாங்க ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பசங்களாம் சேர்ந்து பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஸோ வந்துட்டு எங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, எவ்ரிடேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டே அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஹாவ் ஃபன் வைல் யுவர் தேர். அவ்வளோதான். ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக சொல்ல. ஆமாம், பட் அதான் இது வந்து நான் ஜெயிக்கிறேன், என் படம் ஜெயிக்கும், நான் நாளைக்கு ஜெயிப்பேன், நான் பெரிய ஆகலாம், அதெல்லாம் சும்மா ஜோக்கு. எவ்ரிடே நீங்கள் திரும்ப என்ன பண்ணுறதுனாலும் முயற்சி பண்ணுறதுல தான் இருக்குது அந்த பியூட்டியே. ஸோ வந்து இதுதான் என்னோடய கோல் அப்படின்னா அந்த கோலுக்கு போய் சேர்ந்த உடனே என்னடா இது அவ்வளோதானான்னு தோணிடும். ஸோ வந்து எவ்ரிடே கீப் டூயிங் சம்திங் நியூ. நேற்றை விட இன்னைக்கு பெட்டராக இருந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் பெட்டராகிட்டே போங்க. அவ்வளோதான். அண்டு ரொம்ப பயங்கரமாக யோசிக்காதீங்க. லைஃப்பை பயங்கரமாக ஐயோ நான் ஜெயிக்கணும் அப்படிலாம் ரொம்ப இது பண்ணாதீங்க. முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா வந்து
சந்தோஷம் என்பது கடைசியில் டெஸ்டினேஷன்ல இல்லை, அந்த பயணத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, எது பண்ணுறதுனாலும் பிடிச்சி சந்தோஷமாக பண்ணுங்க. ஓகே ப்ரோ, இது வரைக்கும் நான் பண்ணலை, ஆனால் இனிமேல் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா உங்களுக்கு என்ன? இந்த விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம், இன்னும் பண்ணாத விஷயம், மேபி ஃபியூச்சர் பிளான் எதுனால இருக்கலாம். நான் வரும்போது கூட சொன்னேன், 2026 ஏதாச்சும் எனக்கு வந்து நாவல் எழுதணும்னு ரொம்ப நாள் ஆசை, புக் எழுதணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ போன வருஷம் அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இது பண்ணி அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. பட் கூடிய சீக்கிரம் ஒரு 2 வருஷத்தில் நான் ஒரு புக் எழுதி அதை வெளியிடணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. ஸோ அதுதான் என்னோட இப்போதைக்கு ஒரு கோலாக இருக்குது. ஸோ அதுவும் பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றனால இந்த மேடையில் இதை கேட்குறேன். இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணுறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. நீங்களும் ரொம்ப அழகாக அதை வந்து டெக்னிக்கலாக ஸ்க்ரால் பண்ணுவீங்கன்னு நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் பார்த்தோம். அது என்ன மாதிரி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க இப்போ இருக்கிற ஏரால உங்கள் மொபைல் ஃபோனை அப்படின்றத மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. இல்லை, மொபைல்லாம் நான் எடுத்துகிட்டு சுத்ததில்லை. நான் மறுபடியும் லேண்ட்லைன் கால மாதிரி வந்துட்டு இருக்கேன். அதாவது மொபைல் சொல்லக்கூடாது, நான் அதை எப்போ எடுத்து யூஸ் பண்ணுங்கிறது மொபைல் சொல்லக்கூடாது. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நான் தான் முடிவு பண்ணணும் நான் எப்போ மொபைல் யூஸ் பண்ணணுங்கிறது. ஸோ அவ்வளோதான் இதோட பாட்டம் லைன். அதுக்கு கீழே நம்ம வேலை பார்த்தோம்னா அதுதான் நமக்கு எஜமான். நமக்காக அது யூஸ் ஆச்சுன்னா நம்ம அதுக்கு எஜமான். ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் உங்கள் வாழ்க்கை மொபைல் கையில் இருக்கணுமா இல்லை மொபைல் உங்கள் கையில் இருக்கணுமாங்கிறது. ஸோ அவ்வளோதான். பர்ஃபெக்ட் ஃபார் தி ஸ்டேஜ். இந்த மேடைக்கு தேவையான ஒரு அட்வைஸை எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது நம்ம தப்பு இல்லை. அதுக்கு பின்னாடி கோடியாக போட்டு அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, சயின்டிஸ்ட்லாம் வேலை செய்கிறாங்க, நீ தொடர்ந்து மொபைலை பார்த்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் கான்சியஸாக முடிவெடுக்கிற வரைக்கும் அதை நிறுத்தவே முடியாது. ஸ்க்ராலிங்கிறது வந்து போயிட்டே இருக்குது. இப்போ டூம் ஸ்க்ராலிங், மேட்ச் ஸ்க்ராலிங்னு போயிட்டே இருக்குது. ஃபோனை வச்சுடுங்க வேணும். அப்போல்லாம் அப்படி தான், நான் சின்ன வயசாக இருக்க அப்படி தான். லேண்ட்லைன் அடித்தா இருந்தால் எடுத்து பேசுவாங்க, கிளம்பி வரோன்னா கரெக்ட் டைம் இருக்கும், அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படியே இப்போதைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அண்டு கரெக்டாக இந்த டைம்லேருந்து இந்த டைம் நம்ம பார்க்கலான்னு சொல்கிறப்ப கண்டதெல்லாம் பார்க்க மாட்டேன்றோம். நம்ம ஏதாவது ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு மியூசிக் வீடியோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அதை கரெக்டாக டைப் அடிச்சு பார்க்குறோம். ஒரு 1/2 hour சூப்பராக ஸ்பெண்ட் ஆகுது. இல்லைன்னா கையில் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி அப்படி தான், கையில் ஃபோன் எடுத்தால் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது, ஸ்டாப்பே பண்ண முடியல, அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அங்கேருந்து அப்படியே கான்ஷியஸாக ஒரு டிசிஷன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணேன். அண்டு ஃபோன் இல்லாமல் இருக்கிறது ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. மனுஷங்களை ஜாலியாக பார்த்து பேச முடியுது, எல்லாரும் கூட இந்த பசங்களாம் வந்தால் அப்படியே அன்பெல்லாம் எடுத்துக்க முடியுது. அதனால் இருக்கிறப்ப பசங்களாக இருக்க முடியுது. அதுக்கு இந்த ஃபோன் ஒரு பெரிய இது. ஆமாம், தலைவலின்னு சொல்ல முடியாது, எனக்கு பயங்கரமாக யூஸும் ஆகுது. நான் அதில் ரிசர்ச் பண்ணுறதாகட்டும், கால் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. பட் ஸ்டில் நான் தான் அதோட எஜமான், அது என்னோட எஜமான் இல்லைங்கிறதுல நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். பர்ஃபெக்ட். இங்க 4000 பேர் இருக்காங்க. இந்த 4000 பேருக்கும் இது போய் சேரும் இந்த அட்வைஸ். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. அட்வைஸ்லாம் இல்லை, இதை நான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு எது சரியோ அதை பண்ணுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ சார். சார் இப்போ நம்ம எல்லாரும் கேட்ட மாதிரி என்ன பாட்டா வேணும் தம்பி? அதுக்கு முன்னாடி சார் ஒரே நிமிஷம் ஒரு விஷயம் நான் இங்கே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் உங்களோட டார்ச் லைட்ஸ் ஆன் பண்ணீங்கன்னா அவர் பாடுவார். ஐ வாண்ட் டு கிரியேட் திஸ் as a moment. ஒரு டார்ச் லைட்ஸ் மட்டும் நீங்களும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும்ல சார். நீங்க டார்ச் லைட்ஸ் மட்டும் ஆன் பண்ணி நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கொஞ்சம் காமிச்சிருங்க. Thank you so many people. இவ்வளோ பேர் நன்றி. அதான் இண்டிவிஜுவலாக இருக்கீங்களா? நீங்கள் மேலே தான் இருக்கீங்க. Thank you so much. Thank you for எஸ் பாட்டு ரெடியா? என்ன பாட்டு? சரி, உனக்கு என்ன வேணும்? ஆடிக்குள்ள வாடி. ஓகேவா? டன். எல்லாரும் சேர்ந்து டார்ச் லைட்ஸ் ஆன். எல்லாரும் ரெடி? காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நன்றி. காதலிந்த காதல் செத்துக்கிட்டு ஓர் புலி. அந்நியின் புலி காத்திருந்த ஒளி. கொடுக்க முடிய புள்ளை காலத்தின் வலி. அப்படின்னு நினைப்பான் ஒரு முத்தம் உனக்கு நினைத்தது இந்த இதயம் அல்லவா அழவா. சிறுகனி துளிய
சொர்க்கத்தில் நாம் சேரலாம் சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கத்தில் தேவையே நரகத்தில் வாழலாம் பாதிச்சுவோம் Thank you for making me day. Thank you. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்தது. Thank you, நன்றி. Thank you so much. Thank you so much. Once again, let's hear it See you all. from Shiva.